கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விஷச்சாராயம் குறித்து தங்கராசு என்பவர் உயிரிழந்த வழக்கில் சிறையில் உள்ள கதிரவன், ஜோசப் ராஜா, சின்னதுரை ஆகிய மூவரை 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்க கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 19 மற்றும் 20 தேதிகளில் விஷச்சாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்தார்கள். இந்த விஷச்சாராய வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தற்போது அந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கராசு என்பவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி கள்ளக்குறிச்சி நகரில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து விஷச்சாராயம் அருந்தி 68 பேர் இறந்த வழக்கில் 24 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் உள்பட 4 பேரை இந்த வழக்கில் ஏற்கனவே போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்திருந்தார்கள். அந்த விசாரணையில் இந்த 4 பேர் அளித்த தகவலின் பேரில் சிறையில் இருக்கக்கூடிய கதிரவன், ஜோசப் ராஜா, சின்னதுரை ஆகிய மூவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தார்கள். விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி.